ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்டேட் ரிசர்ச். நான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேன். நாம் இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக அண்ட் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/3/2020 அதாவது டுடே மார்க்கெட் லெவல் எப்படி இருந்துச்சுன்னு நான் போன வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குங்கிறத லைவில் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருப்பேன். மேபி டெலிகிராம் சேனலில் நீங்கள் இல்லை அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதாவது கிட்டத்தட்ட மார்க்கெட் நிஃப்டி 11,179.90 ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம லெவல் கிட்டத்தட்ட 11,220. அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் எந்த அளவுக்கு பை ட்ரெண்டுக்கு மேலே போகுது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் லோ சேமாக தான் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11,299.90 சம்திங் போயிட்டு அகெயின் மார்க்கெட் டவுன் ஆகி 11,120 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் அப் சைடில் 11,326 வரைக்கும் ட்ராவல் ஆச்சு. அதாவது ஒன்ஸ் நம்மளோட லெவல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லெவல் பை ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா பை ட்ரெண்ட் கன்ஃபார்ம். ஸோ மார்க்கெட் கீழே அகெயின் வந்தாலுமே மறுபடியும் பை ட்ரெண்டுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால தான் இந்த லெவல்ஸை நான் டெய்லியும் உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்ஸு நான் லைவாக உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லியும் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் டெலிகிராம் சேனலில் பர்சனலாக கூட என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டி டுடே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட அதுவும் நிஃப்டி மாதிரியே 29,080 ஓப்பன் பண்ணி நம்மளோட லெவல் 29,120 பிரேக் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே 29,328 ஹை போனான். மார்க்கெட் ஓப்பனிங்லேயே இந்த லெவல் கொடுத்ததுனால நம்ம அந்த லெவலில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாத பட்சத்தில் அகெயின் உங்களுக்காக மார்க்கெட் 28,752 வரைக்கும் லோ வந்தான். அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை கரெக்டான முறையில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த லெவல் வந்துட்டு கிட்டத்தட்ட க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள் 29,286 வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு. பட் ஹை நாட் பிரேக். நிஃப்டியில் ஹை பிரேக் ஆச்சு, பட் பேங்க் நிஃப்டியில் ஹை பிரேக் ஆகலை. ஓப்பனிங்கில் வந்த ஹை தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு கீழே போயிட்டு லோ போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. அந்த லோ லெவல் வந்தப்போ தான் நான் பேங்க் நிஃப்டியில் ஒரு கால் ஆப்ஷன் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை நீங்கள் அதை போய் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போய் பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த கால் என்னங்கிறது தெரியும். எனிவே டுடே மார்க்கெட், அதாவது டுமாரோ 4/3/2020 மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நிஃப்டி 11,320 டு 11,220 குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கேப், அதாவது 11,220 பிரேக் பண்ணிச்சுன்னா கன்ஃபார்ம் அகெயின் செல் ட்ரெண்டுக்கு போகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11,320 டு 11,220 நீங்கள் செல் பண்ணலாம் தாராளமாக. இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ப்ரைஸ் 11,250 இருந்துச்சுன்னா அதோடு நம்ம அந்த கேப் ப்ரைஸ் 100 பாயிண்ட்டை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 11,350 இதுதான் இதற்கான ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஒருவேளை டவுன் பிரேக் ஆகாமல் 11,320 பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் இது பை ட்ரெண்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11,320 டு 11,220 இந்த லெவலில் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 11,250 ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படின்னா 100 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 11,150 இதுக்கான ஸ்டாப் லாஸ். நீங்கள் என்ட்ரி லெவல் எங்கே எடுக்கிறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேரியேஷன் ஆகும். ஸோ ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பயந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெவல் ப்ராஃபிட்டுக்கு கொடுக்காது. நீங்கள் ஸ்டாப் லாஸை யோசிக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கன்ஃபார்ம். ப்ராஃபிட்ங்கிறது நீங்கள் பார்த்து புக் பண்ணுறது தான். ஸோ ப்ராஃபிட் கிடைக்கிறத புக் பண்ணுறது இட்ஸ் சேஃப். அடுத்து பேங்க் நிஃப்டி 29,320 டு 29,040 கிட்டத்தட்ட 288 பாயிண்ட் கேப். இதில் 29,040 பிரேக் பண்ணால் கன்ஃபார்ம் செல் ட்ரெண்ட். இது கிட்டத்தட்ட 29,300 டு
29,000க்குள்ளே நீங்கள் செல் பண்ணலாம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 29,200 கூட 288 பாயிண்ட்டை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 29,488 தான் இதுக்கான ஸ்டாப் லாஸ். இதை நான் ஃபார் எக்ஸாம்பிளில் தான் கொடுத்துருக்கேன். அக்யூரேட் ஓப்பன் ப்ரைஸ் கிடைச்சா மட்டும்தான் இதுக்கான ஸ்டாப் லாஸ் நமக்கு தெரியும். அடுத்து 29,328 பிரேக் பண்ணி நான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கிட்டத்தட்ட 29,000 to 29,300க்குள்ளே நீங்கள் பை பண்ணலாம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 29,200 இருந்துச்சுன்னா அதோட 288 பாயிண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 28,912 இதற்கான ஸ்டாப் லாஸ். நீங்கள் ஸ்டாப் லாஸ் லாங்காக இருக்குதுன்னு நீங்கள் லெவல்ஸை ஃபாலோ பண்ணாமல் விடாதீங்க. உங்களுக்கு அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா அது பை டெண்டோ செல் டெண்டோ கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். அது அகெயின் ஆப்போசிட்டில் ஒரு 200 பாயிண்ட் 200 பாயிண்ட் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அகெயின் ஒரு லாட் நீங்கள் தாராளமாக பையோ செல்லோ பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணி இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். உங்களுக்கு தோன்ற ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணலாம் தாராளமாக சேஃபர் ஜோனில். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி 100 to 200 பாயிண்ட் கன்ஃபார்ம் கிடைக்கும். லைவ் அப்டேட்ஸை நான் நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரஞ்சித். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.